Hi friends, today's special chicken curry farm. So chicken curry farm எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையாக நம்ம முதல் இஞ்சி செஞ்சுக்குவோம். இஞ்சிக்கு தேவையான அளவு தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் ஒன்று சிறுசாக வெட்டிக்குவோம். 2 கறி லீஃப் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணோம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் இறைச்சி கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வறும் மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர். ஸோ இது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன். இதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் வதக்குவோம். தண்ணி 1 கப் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த மசாலா தூள் நல்லா பாயில் பண்ணோம். பாயில் பண்ணி எண்ணெயை வெளியே வரணும். எண்ணெய் வதங்கின பிற்பாடு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண முடியும். நான் வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருந்தேன். சிறுசாக கட்டமாக வெட்டி வச்சுருந்தேன். ஸோ அது தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சதுனால உருளைக்கிழங்கு கருகாமல் இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் வதங்கின பிற்பாடு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில நம்ம தாளிச்சிடுவோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பொருட்களை தாளிச்சிடுவோம். எண்ணெய் லேசாக ஊற்றி. ஸோ நம்ம அரைச்ச பொருட்களை, அதாவது வெங்காயம் அரைச்சி வச்சிடணும். ஸோ அதை போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த பொருட்களை போட்டு நல்லா தாளித்து இது பொங்கி நல்லா குக் ஆகணும். ஸோ எண்ணெய் மேலே வரணும். மேலே வந்த பிற்பாடு நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸ் மாதிரி அந்த மசாலா தூள்லாம் போட்டோம்ல அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இது நீங்கள் அதிலே போட்டு கூட செய்யணும்னா கூட செய்யலாம். இப்போ நல்லா எண்ணெய் வந்துருச்சு வெளியே. ஸோ நம்ம என்ன செய்வோம், இதை எடுத்து மெயினாக தாளிச்சோம்ல அந்த ரொம்பாலம் போட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம மெயின் பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி சேர்ந்த இறைச்சி, அதாவது கோழி இறைச்சி 200 கிராமு. ஸோ இது நீங்கள் சொந்தமாக அரைச்சிக்கலாம், இல்லை கடையில் கூட இறைச்சி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இது அங்கங்கே கட்டி இல்லாதபடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கட்டி அந்த இருந்துச்சுனாக்கா ஸோ ஃபிஷ் மால் மாதிரி அங்கங்கே கட்டியாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா உதிரியாக இருக்கும் கோழி இறைச்சி. ஸோ இது நம்ம வீட்டிலே செஞ்சால் தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொழுப்பு எதுவும் தோல் எதுவும் இருக்காது. கடையில் வாங்கினா கண்டிப்பாக அதில் கொழுப்பு தோலெல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டிலே செய்யறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய முடியும் கோழி இறைச்சி. இது கோழி இறைச்சி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் வேக விடணும். இது சட்டுன்னு வந்துடும். எனக்கு அரைச்சினால சட்டுன்னு வச்சோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு 400 கிராம் கட்டமாக வெட்டிக்கங்க. நான் இதை வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இல்லைனாக்கா அந்த உருளைக்கிழங்கு கருக்க ஆரம்பிச்சிடும். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கங்க. தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பிராஸு 1 டேபிள் ஸ்பூன் அது போட்டுக்குவோம். போட்டு மிக்ஸ் பண்ண பிற்பாடு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு அப்பப்போ அடுப்பில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு. சமயத்தில் கீழே அடி பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்பப்போ நம்ம கிளறி விடணும். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். சுகர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி எல்லாமே ட்ராயாக வேணும். நம்மளுக்கு இந்த இஞ்சி நல்லா ட்ராயாக வேணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். சேம் டைம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்துடணும். ஸோ கொஞ்சம் மூடி வச்சுருவோம். அதனால் குறைச்சிருங்க.
ஸோ நீங்கள் கிண்டி பார்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ ஓரளவு திக்காகிடுச்சி. கறி அவ்வளோ இல்லை இதில். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்களேன். தண்ணி எதுவும் இல்லை பாருங்கள் கீழே. அவ்வளோதான், நம்மளோட கறி பஃப் இன்த்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வறுத்து வச்சு நம்ம அடுத்த ஐட்டம் ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம 500 கிராம் ஆல் பர்பஸ் ஃபில்லா எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃபில்லா போட்டுக்குவோம். போட்டு மிக்ஸ் பண்ணலாம். டோக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு சின்ன சட்டி எடுத்துங்க. அதில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் 1/2 கப் ஆயில் ஊற்றிக்குவோம். ஊற்றி அதை கொதிக்க விடுவோம். நல்லா சூடாக அந்த பட்டர் கரைஞ்சி நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ பட்டர் ஒன்று கரையில் அது கரைத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அந்த பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், கரைஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் என்ன செய்ய போகிறோம், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து ஃப்ளாரில் சுட சுட இதை ஊற்றணும். கரண்டியில் வச்சு கிண்டி விடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கை பச்சிடாதீங்க, கை பேர்ன் ஆயிரும். பிகாஸ் அந்த எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க இருக்குது. ஸோ சுட சுட தான் ஊற்றணும். இதான் அதோட டெக்னிக்கு, மாவு எப்படி நம்ம பிசைறதுன்னு. ஸோ இப்போ வந்து நல்லா கோல்டு வாட்டர், அதாவது ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். நான் 1 கப்பு பாய்க்கிறேன். 1 கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் லேஸாக ஆட் பண்ணிங்க. நான் 1 கப்பு கரெக்டாக இருக்கும் 500 கிராம் மாவுக்கு. ஸோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட்டி கட்டி வந்த பிறகு போட்டு பிசைங்க. ஸோ நல்லா அழகான டோ வரும். கையெல்லாம் ஒட்டாது, கரெக்டாக இருக்கும். நான் கொடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா சூப்பராக வரும். நான் இதே 3-4 வாட்டி செஞ்சுட்டேன் இந்த மாதத்துலேயே. ஸோ இந்த மாதிரி நல்லா டோ பிடிங்க. நம்ம நல்லா டோ பிடிச்ச பிற்பாடு அது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ண வைக்கணும். நம்ம இன்த்தி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த இன்த்தியும் சூடாக இருக்கும், அதுவும் ஆறணும். ஸோ கரெக்டாக இருக்கும் பதம். ஸோ டோ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்களேன். கையிலையும் ஓட்டலை, அந்த பவுல்லையும் எங்கேயும் ஓட்டலை பாருங்களேன். கரெக்டாக அழகாக பதமாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் முடிப்போம் அடுத்து இந்த டோவை. ஸோ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு விடுங்களேன். விட்டிங்கனாக்கா உங்களோட பெரிய விரல் வச்சு அப்படி தள்ளி தள்ளி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் அழகாக கிடைக்கும். இது ஒரு நல்ல மசாஜ் மாவுக்கு. நல்லா மாவு பிசைறதுல இது ஒரு டெக்னிக்கு. ஸோ இது வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணிப்போம் ஒரு 1/2 hour. எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம். ஓகே, 1/2 hour முடிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா மாவு கொஞ்சம் பொங்கி இருக்கும். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேட்க்கு. அடுத்தது நம்ம கறிப்பாப்புக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வந்து நிறுத்தி பார்த்து தான் செய்யணும். ஒவ்வொரு மாவு எடுக்கிறப்ப நீங்கள் நிறுத்தி பார்க்கணும். நான் 25 கிராம் எடுக்கிறேன் ஒரு கறிப்பாப்புக்கு. ஸோ இதில் மொத்தம் 38லேருந்து 40 கறிப்பாப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தீம்பாங்களை நிறுத்தி பாருங்கள். நிறுத்தி பார்த்திங்கன்னா அது ரொம்ப மொத்தமாக இருக்காது, கரெக்டான லெவலில் வரும். நான் ஒவ்வொரு பீசஸ் கறிப்பாப்பும் நான் நிறுத்தி பார்த்து தான் செஞ்சேன். ஸோ 25, 28 இருந்தாலும் கூட ஓகே தான். ஸோ அந்த திம்பாங்களையும் நீங்கள் செய்யுங்க 25 to 28. ஸோ இப்போ மாவு வந்து நல்லா உருட்டிக்கிட்டோம். பால் பண்ணிவிட்டு சரியாக வரலனாக்கா நல்லா உருட்டிக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வட்டம் ஷேப் வேணும். பிகாஸ் நம்ம கையிலே வந்து கறிப்பாப்பு செய்ய போகிறோம். அச்சி பைக்கிலேருந்து வெட்டி அடுத்த நம்ம அச்சி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வட்டமாக அழகாக எடுத்துருங்க. மாவு எதுவும் ஒட்ட வேணாம். பிகாஸ் மாவு வந்து அவ்வளோ ஒட்டலை பாருங்களா, கரெக்டாக இருக்குது. ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்த்தி வைக்க போகிறோம். இன்த்தி வைக்கிறப்ப பாருங்கள், இன்த்தி போடுற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எப்படி ஒன்றும் அகலம் வேணுமான்னு பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி மாவை வந்து புல் பண்ணுங்கள். புல் பண்ணிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்போ தான் நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு இன்த்தி வைக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இன்த்தி வச்சுட்டு
பாதிக்கு பாதி மடிச்சிடுங்க. அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு எடுத்துடுங்க. ஸோ உங்களால் மடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா ஒட்டி விட்ருங்க. நல்லா ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே அமுத்தி எடுத்து முடிக்கணும். அமுத்தி எடுத்து முடிச்சு விடணும். கறிப்பாப்போட அந்த அச்சு மாதிரி செய்கிறோம். அப்படியே அமுத்தி இழுத்து மடிக்கணும். அமுத்தி இழுத்து மடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அழகான கறிப்பாப் கிடச்சிரும். ஸோ கடைசி அப்படியே மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கறிப்பாப் இஸ் ரெடி. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேவா? திருப்பி மறுபடியும் பார்ப்போமா அது எப்படி செய்யுதுன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டிங்க, மாவு எடுத்துட்டு ஸோ உருட்டிக்கலாம். உருட்டிங்க கரெக்டான அளவு. உள்ளுக்கு ஃபீலிங் வைக்கணும். சிக்கன் உபிகந்தாங், அதாவது சிக்கன் பொட்டேட்டோஸ் இன்த்தி விற்கிறோம். உருளைக்கிழங்கு, கோழி உருளைக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி பெருசாக அகலமாக வச்சுக்கிட்டு தேவையான அளவு அந்த இன்த்தி, அதை உள்ளுக்கு என்ன வைக்க போகிறீங்களா கறிப்பாஃபில் அந்த மாதிரி ஸோ வச்சுட்டு ஸோ பாதிக்கு பாதி மூடி விடலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு செய்யறதுனால உருளைக்கிழங்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ கடையில் வாங்கினீங்கன்னாக்கா குறவாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம இஷ்டப்பட்டதுக்கு போட்டுக்கலாம். இது சிக்கன் வித் பொட்டேட்டோ இன்த்தி. ஸோ அந்த மாதிரி இழுத்து மடிச்சிக்கணும், இழுத்து முடிக்கணும். அவ்வளோதான். எஸ், அவ்வளோதான். ஸோ இதே போல் இருக்கிற மித்தமாவையும் நம்ம உருட்டிக்கலாம். உருட்டி எடுத்து இந்த மாதிரி கறிஃபாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் இந்த மாதிரி. ஸோ இதில் என்ன செஞ்சுருக்கேன், நான் அடுத்து ஃப்ரோசனில் வச்சுட்டேன், ஐஸில் வச்சு ஐஸ் ஆக்கிட்டேன். ஸோ இது நம்ம எப்போ வேணால் பொரிச்சு சாப்பிட்லாம். ஃப்ரோசன் ரெடிமேட்டாக கெட்டு போகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் மேலே ஐஸ் கட்டி வைக்கிற இடத்துல வச்சுருங்களேன். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த இடத்துல எடுத்து பொரிச்சிக்கலாம். ஸோ அது மணிக்கு நல்லா ஃப்ரோசன் ஆகிடணும். தனியாக வச்சு ஃப்ரோசன், அப்போ தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாது. ஸோ இது ஒரு டெக்னிக்கு. நம்ம வீட்டில் செஞ்சுட்டாக்கா எனி டைம் கறிப்பாப் சாப்பிட்லாம். ஸோ இது நான் ஏற்கனவே ஃப்ரோசன் பண்ணி செஞ்ச கறிப்பாப் தான். ஸோ இதை இன்னொரு டப்பில் போட்டு வச்சிருந்தேன். இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். ஃப்ரோசன் எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருவோம். வெளியே இந்த மாதிரி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி வச்சுன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். ஸோ நம்ம எப்படி கறிப்பாப் தட்டில் இந்த ட்ரேயில் அங்கங்கே அதேமாதிரி பிரித்து வச்சுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அதை கூழ் போயிடுச்சுனாக்கா ஒட்ட ஆரம்பிச்சிடும் மாவு ஒன்றுக்கு ஒன்று. ஓகேவா? அப்புறம் பிரித்து எடுக்கிறப்ப பிஞ்சிக்கிட்டு வரும். ஸோ நம்ம எப்படி செஞ்சோமோ அதே பதத்தில் திருப்பி அந்த ஐஸ் கட்டி கரையிற முன்னுக்கே நம்ம தனித்தனி வச்சிடும். இப்போ ஒரு சட்டியில் நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது தேவையான அதிகமான எண்ணெய் ஊற்றிட்டு 1 கிலோ எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் கறிப்பாப்பெல்லாம் பொரிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கறிப்பாப்பை போட்டு பொரித்து எடுத்து ஒரு பவுலில் தனியாக அடிச்சிடலாம். இந்த கறிப்பாப்பெலாம் நல்லா வந்துருச்சு பாருங்களேன். நல்லா நிறம் மாறின பிற்பாடு என்ன உள்ளுக்கு ஏற்கனவே நம்ம குக் பண்ணிட்டோம். வெளியே மட்டும்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பேப்பர் போட்டு கிச்சன் டவல் போட்டு அது மேலே எண்ணெய் வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் அது இழுத்துரும். ரொம்ப ஆயிலியாக இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கறிப்பாப் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு சேரும். பெல் பட்டன் அமைச்சிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஹாப்பி குக்கிங். God bless you all. Love you all. Take care. Bye-bye. Enjoy the food.